கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். எங்களோடு இணைந்து இன்னும் அநேகர்கள் கலந்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் ஆராதனைக்காக நாம் கடந்து செல்லுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த வேளையில் கூட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் ஆராதனையில் எங்களுக்கு கலந்து கொள்ள செய்த கிருபைக்காய் நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்ன வர வேண்டியவர்களை துருகமாய் கொண்டு வருவீராக அப்பா. ஆண்டவரே இதில் ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொருவர்களையும் அப்பா என் தேவனியர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு வருகிறார்களோ என்று எங்களுக்கு தெரியாதப்பா. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்து உண்மையில் உள்ள அன்பில் அப்பா வளர என் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை என் தேவனாய் கர்த்தர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆராதனை நாயகனே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகனே உம்மை ஆராதனை செய்கிறேன். சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். சொல்லுவோமா? ஆராதனை நாயகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவோம். ஆராதனை 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 நாயகனே உம்மை ஆராதனை செய்கிறேன். சோதனை சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். தாயின் கருவில் தோன்றிய நாள் முதல் தேவனை உன் சார்பில் விழுந்தேனையா. தாயின் கருவினில் தோன்றிய நாள் முதல் தேவனை உன் சார்பில் விழுந்தேனையா. வலக்கரம் கொண்டு தாங்கினீரே, வலக்கரம் கொண்டு தாங்கினீரே. வலப்பக்கத்தில் வந்து தங்கினீரே, வலப்பக்கத்தில் வந்து தங்கினீரே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோமா? ஆராதனை 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 நாயகனே உம்மை ஆராதனை செய்கிறேன். சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். ஆராதனை ஆராதனை நாயகனே உம்மை ஆராதனை செய்கிறேன். சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். சிரசினில் முள்முடியும் சிரசினில் முள்முடியும் சிலுவையின் பாடுகளும், சிரசினில் முள்முடியும் சிலுவையின் பாடுகளும், சீர்கெட்ட என்னை மீட்க சிந்தின குருவியும், சீர்கெட்ட என்னை மீட்க சிந்தின குருவியும். கண் முன்னே தோன்றுதையா கண்ணீரும் பெருகுதையா, கண் முன்னே தோன்றுதையா கண்ணீரும் பெருகுதையா. இயேசுவே உந்தன் அன்பை கணக்கிட முடியாதையா, இயேசுவே உந்தன் அன்பை கணக்கிட முடியாதையா. ஆராதனை 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 நாயகனே உம்மை ஆராதனை செய்கிறேன்.
குயவனின் கைகளில் குயவனின் கைகளில் களிமண்ணை போல, குயவனின் கைகளில் களிமண்ணை போல, தேவனே உம் கையில் நானையா, தேவனே உம் கையில் நானையா. உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே, உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே, உமதாவியால் என்று நிறைத்திடுமே, உமதாவியால் என்று நிறைத்திடுமே. ஆராதனை 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 சொல்லுவோமா? ஆராதனை 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 நாயகனே, உம்மை ஆராதனை செய்கிறேன். சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். ஆமெனப்பா. சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். ஆராதனை 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 நாயகனே. சொல்லுவோமா? உம்மை ஆராதனை செய்கிறேன். சோதனை காலங்களில் உன் மார்பில் சாய்ந்து நான் இளைப்பாறுவேன். ஆமெனப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் துர்கமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் அப்பா இந்நாள் முழுவதும் எங்களை அப்பா ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தேவநாம மகிமைப்படட்டும் அப்பா, தேவநாம மகிமைப்படட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவநீர் ஆசீர்வதியுங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இப்படி அபிஷேகத்தினாலே ஆண்டவரே அவர்கள் நிறைப்பீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவினால் அவர்கள் அலங்கரித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை எவ்வளோ போராட்டங்கள் நிமித்தமும், எவ்வளோ பாடுகள் நிமித்தமும், எவ்வளோ கண்ணீர்கள் நிமித்தம் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த வேளையில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒரு விடுதலை அப்பா நீர் கட்டளையிட்டதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா எங்கள் கண் முன்னே தோன்றி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த ஆராதனை தேவநீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் நமக்காக தேவ செய்தியை வழங்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நேர கடன் செல்லலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் உயர்வுகள் என்றும் தாழ்வுகள் என்றும் என்ற 2 நிலைகள் உண்டு. எல்லாரும் தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் தேவனிடம் கேட்குற கேள்வி என்னன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே வருது, இப்போ தான் ஒரு பிரச்சனை வெளியே வந்தேன், இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக அப்பாடான்னு சொல்கிறேன், ஆனால் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை, அதை விட பெரிய பிரச்சனை வருது அப்படி சொல்லி நாம் தேவனிடம் கேள்விகளை கேட்குறோம். அல்லேலூயா. ஒரு நாள் நானும் மச்சம் நடந்து கொண்டு செல்லும் பொழுது அவரோட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஏன் எப்போ பாரு நம்மளுக்கு பிரச்சனை வருது? நான் கேட்கும் பொழுது, ஒரு பிரச்சனை போது மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வருது, ஏன் அப்படி வருது அப்படி நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது
அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். என்னென்னா, மச்சான் நம்ம வந்து ஹார்ட் பீட்டு பார்த்துருக்கீங்கன்னா, ஹார்ட் பீட்டு ஒரே நேர் கோட்டில் சேர்ந்துட்டுச்சுன்னா அந்த ஹார்ட் பீட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹார்ட் பீட் ரேட்லாம் வரைபடத்தில் இப்படி ஒன்று இப்படி ஏற்ற இறக்கமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டுருக்கும். அப்படி போனால் தான் மச்சான் அவங்க வந்து உயிரோடு இருப்பாங்க. அப்படி போகலைன்னா அந்த நேர்கோட்டில் போயிடுச்சுன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி சொன்னார். அதை கேட்கும்போது முதல்ல சிரித்தேன். ஆனால் அப்புறமா அதை ஆழமாக தியானிக்கும் பொழுது அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில தாழ்வுகளும் சில ஏற்றங்களும் வந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். அநேக உயரத்தில் இருக்கிற மனிதர்கள், நல்ல செல்வாக்கு நிறைந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் கீழே இருந்து தான் மேலே வந்ததாக சொல்லுவாங்க. அதே போல தான் அந்த ஒரு மனிதன் எப்பவுமே நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு நேர்த்தியாக நடக்குது, அவன் வாழ்க்கையில் எல்லாமே சரியானதாக நன்மையானதாக நடந்து கொண்டு இருக்குதுன்னா அவன் அப்படியே தேக்க நிலையுடையவனாக இருக்கிறானா. அன்னன்னைக்கு அவன் சாப்பிட்டு அன்னன்னைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு அவனுடைய நேரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பானா. அடுத்து அவன் உயரத்தில் போகணும், அடுத்து நம்முடைய வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு போகணும்னு சொல்லி அவன் யோசிக்க மாட்டானா. அதனால் தாழ்வுகள் வரும்பொழுது தான் நாம் உயரத்துக்கு போகணும், நம்ம வெக்கத்தை அனுபவிக்கும் பொழுது தான் நாம் ஏதாவது சாதிக்க வேணும் என்று சொல்லி நாம் அடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகளை நாம் பார்ப்போம். நம்ம அப்படியே நம்ம சரியான நிலைமையில் இருந்துட்டோன்னா, நன்மையானதை மட்டும் அனுபவிச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அப்படியே ஒரு சாதாரண நிலையில் தான் இருப்போம். அதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆபத்து காலத்தையும் தேவன் அனுமதிக்கிறார். அதே போல் தேவனை மகிமைப்படுத்தும் காலத்தையும் தேவன் அனுமதிக்கிறார். ஆபத்து காலம் வரும்பொழுது அவர் விடுவிக்கிற காலத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அவர்கள் கூக்குரல் இட்டதை, ஐயோ என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று கதறி கொண்டிருப்பதை தேவன் கேட்டு அவர்களை விடுவிப்பதற்காக 1-2 பல அற்புதங்களை தேவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 10 வாதைகளை இவர்களுக்கு எதிராக அடிமையாக்கி கொண்டிருந்த பார்வோன் அவன் ஜனங்களை எதிர்த்து 10 வாதைகளை தேவன் அனுப்பினார். அது மாத்திரல்ல, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு விரோதமாக செங்கடல் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது செங்கலை 2ஆக பிளக்கிறார். அது மாத்திரம் இல்லை, செங்கலை 2ஆக பிளப்பது மாத்திரம் இல்லாமல் அவனை எதிர்த்து வந்த பார்வோனை அந்த செங்கடலில் மூழ்கடித்து கொன்று போட செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு ஆபத்து காலம் ஒன்று இருக்கதான் செய்கிறது. ஆனால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய் என்று தேவன் எழுதியிருக்கிறார் அல்லவா. அதே போல உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது, தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது, கண்ணீரை விட்டு கதறும் பொழுது அவர் உங்களை எல்லா இடுக்கத்திலிருந்தும் விடுதலையாக்கி நீக்கி அவர் உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனை மறுதலித்த, தேவனை எதிர்த்து பேசின ஜனங்களுக்கே தேவன் அத்தனை அற்புதங்களை செய்ய முடியும் என்றால், தேவனுக்காக தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து இங்கே அவருக்கு முன்பாக அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நமக்காக அவர் செய்கிற அற்புதங்கள் ஏராளம் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் உயர்வுகள் வரலாம், தாழ்வுகள் அதிகமாக வரலாம். ஆனால் உயர்வுகளாக இருந்தாலும் சரி, தாழ்வுகளாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நாம் தேவன் நம்மை நடத்துவார் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக நடக்கும் பொழுது நமக்காக சுதந்திரிக்கப்பட்ட, நமக்காக தேவன் சொல்லப்பட்ட பரம கானானை காணுவதற்காக, தேவன் ஆயத்த பண்ண ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்காக அவர் நம்மை சகல நாட்கள் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்கு. இல்லை, எல்லாரோட வாழ்க்கையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனை மத்தியிலும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம் தேவன் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏற்றமோ தாழ்வோ தேவனை பற்றி கொள்ளுவோம். அவர் நம்மை முடிவு பரிந்தம் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். செங்கடலை 2ஆக பிளக்கிற தேவன் உங்களுடைய பிரச்சனைகளையும் 2ஆக பிளக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் எல்ஷா என்கிற நம்முடையவரை எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வெட்கப்படுகிற காலங்கள் இருந்தாலும் சரி, நம்ம இழிவாக பார்க்குற காலங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம் தேவனை இறுதியாய் பற்றி கொண்டு நாம் நடந்து நம் பரலோகத்தை காண அவர் நமக்கு உதவி செய்வார். யாவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்து காலத்தில் நீ எனக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையின் முடி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது ஆபத்து காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை தேவன் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலம் என்று ஒரு வரும்பொழுது அதை விடுவிக்கிற காலமும் நீ வைத்திருக்கிற ஆண்டவரே. ஓ, அது மாத்திரல்ல, உம்மை மகிமைப்படுத்துகிற காலத்தை நீ வைத்திருக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா நிந்தைகள், எல்லா இழிவான காரியங்கள், எங்களை வெட்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீ என்னை விடுவித்து, ஓ சோதரம், என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற ஓ சோதரம் அப்பா ஒரு விடுதலையை தருவீராக ஆண்டவரே. சோதரம் அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வாழ்க்கையை ஓடி முடிப்பதற்கான எல்லா கிருபைகளையும் தருவீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவனும் சேர்ந்து சொல்லுவோமே, ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.